முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலி எதை பற்றி கேட்க போகிறோம்டா, இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிஞ்சு உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிறதுலேயே சிக்கல் நிலை இருக்குது. குறிப்பாக ஜாழ் மாநகர சபையில் இந்த சிக்கல் நிலைமை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. ஏற்கனவே இந்த உள்ளூராட்சி சபைன்றா எல்லாருக்கும் தெரியும், இந்த கூட்டணி அமைக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறுறது. அதில் குறிப்பாக சைக்கிள் சின்னம் மற்றும் வீட்டு சின்னம், தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, அந்த இரண்டு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒருமித்து பயணிக்காத காரணத்தினால கிட்டத்தட்ட இதுவரைக்குமே ஒரு வாக்கு எல்லாம் வித்தியாசம். அப்போ இதில் தமிழரசு கட்சி தான் அதிகூடிய வாக்களை பெற்றிருந்தாலும் கூட பெரும்பான்மை என்று சொல்ல முடியாது, யாரையுமே பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது. இது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அந்த வகையில் நேற்றைய காணொலியில் இந்த சங்கு சின்னம் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியிட்டவர்கள் தமிழ் தேசிய பேரவையோட கூட்டணி வைப்பதாக சொல்லியிருந்தார். அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகளை அவர்களோடு முன்னெடுத்து அது கிட்டத்தட்ட சாதகமான நிலைப்பாட்டில் இருக்கின்ற விதத்தில் சொல்லியிருந்தார். அந்த வகையில் செல்வம் அடைக்கல்நாதன் கூட தமிழ் தேசிய பேரவையோடு தாங்கள் இயங்கி செயற்படலாம் என்கின்ற விடயத்தையும் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கின்ற ஒரு செயற்பாட்டையும் ஒரு விடயப்பிறப்பையும் நாங்கள் யோசிக்கணும். அதாவது இந்த சங்கு சின்னத்தில் பயணித்தவர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக பயணித்தவர்கள் இப்போ தமிழரசு கட்சியோட கூட்டணி சேர்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ இது எப்படி வரப்போகுதுண்டா, மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஏற்கனவே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரப்போன்றார்கள். ஆனால் அப்படியே அனைத்து கட்சிகளும் உள்ள வருமாண்டா இல்லை. இப்போ ஏற்கனவே இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதனுடைய இப்போ சங்கு சின்னத்தில் இருக்கிற கட்சியில் இருக்கிற சித்தார்த்தன் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் அதில் இப்பையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவே இயங்குகிறவர்கள் ஒன்று சேருவார்கள் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே சங்கு சின்னத்தில் இயங்கி அதில் இருந்து தமிழ் தேசிய பேரவைக்கு போனவர்கள், குறிப்பாக ஸ்ரீகாந்தா மற்றும் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் தாங்கள் வரமாட்டார்கள், கூட்டமைப்பாக இயங்குகிற நிலைப்பாட்டில் வரமாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் சொல்லியிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்குது. அரசியல் வட்டாரங்களில் இருந்து நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இந்த தகவல்களை சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இது இன்னுமே உத்தியோகபூர்வமாக அவர்களால் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட இப்படி ஒரு நிலைப்பாடில் இருக்குது என்ற தகவல் வந்திருக்கு. ஆனால் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவையோட நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்ற விடயத்தை ஓரளவுக்கு வெளிப்படுத்தியதன் காரணத்தினால இதில் அவர் கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் கூட சாதகமான பரிசீலனை தான் இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக என்ற சங்கு சின்னத்தை இயங்கியவர்கள் இவர்களோட சேருவார்களாக இருந்தால் இப்போ பெரும்பான்மை யாரு கிடைக்க போகின்ற தமிழரசு கட்சிக்கு தான். அப்போ இந்த நிலைப்பாட்டில் ஏனைய கட்சிகளும் இவர்களோட வருமாக இருந்தால், இப்பிடிப்பு உட்பட ஏனைய கட்சிகளும் இவர்களோட வருமாக இருந்தால் அவர்களது அந்த நிலைமையை அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வரும் தமிழரசு கட்சியினுடைய நிலைமை. ஆனால் தமிழ் தேசிய பேரவையாக இயங்குகின்ற சைக்கிள் சின்னத்தின இயங்குகின்றவர்கள் அதற்கு எதிரணியாக ஏதோ ஒரு விதத்தில் இருந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடையத்தை இங்கே நாங்கள் பார்க்கணும். இனி யார் இதில் முதல் நிலைப்படுத்தப்பட போகிறார் என்றால், தேசிய மக்கள் சக்தி யாருக்கு ஆதரவு தெரிவிக்குதோ அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டார்கள். ஆனால் தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தானே. அப்போ அந்த ஆதரவில் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்திக்கு. அப்போ தேசிய மக்கள் சக்தி நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி யாருக்கு ஆதரவு கொடுக்குதோ, அதாவது வரவு செலவு திட்டம் அமைக்கப்படுகின்ற பொழுது வரவு செலவு திட்டம் இந்த ஆளும் தரப்பு நான் சொல்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்து இந்த வரவு செலவு திட்டம் மேலால் முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில், அப்படி அவர்கள் ஆட்சி அமைத்தால் அப்படி பட்சத்தில் இனி பெரும்பான்மையாக இருக்கிற தேசிய மக்கள் சக்தி யாருக்கு ஆதரவு அளிக்குதோ அவர்கள் தான் இங்கே இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அமைக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தி அதற்கு எதிராக வாக்களித்து சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவையும் அதற்கு எதிராக வாக்களிக்கின்ற பட்சத்தில் அந்த வரவு செலவு திட்டம் தோற்று போவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ வரவு செலவு திட்டம் பலமுறை தோற்கடிக்கப்பட்டால் சபை கலைக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் மீண்டும் இருக்கின்ற காரணத்தினால
இதை இந்த உள்ளூராட்சி சபைகளை ஏற்கனவே தெரியும். முதல் வந்து வரவு செலவு திட்டம் தற்துணிவின் அடிப்படையில் நிறைவேற்றப்படலாம். அதற்கு பிறகான காலப்பகுதியில் மீண்டுமே இந்த பழைய பஞ்சாங்கம் தான் உள்ளூராட்சி சபைகளில் நடக்குமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இனி தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த பெரும்பான்மையான ஆசனங்கள் தான் தேவைப்படும். இதுதான் நிலவரம். அப்போ இனி தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பான்மையான ஆசனங்கள் தேவைப்படும் என்ற பக்கத்தில் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய நிபந்தனைகளை முன்வைக்க வேண்டிய சாத்தியக்கூறு இருக்குது. ஆக அவர்கள் தங்களுடைய நிபந்தனைகளை இங்கே முன்வைக்கிற பட்சத்தில் இப்போ அங்கே ஒரு பெரிய சிக்கல் நிலைமை ஒன்று தோன்றும். மீண்டுமே இந்த ஆளும் கட்சி இயக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை பதிவு செய்ய போகுது. அப்போ அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வியும் இப்போ இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு இலகுவான வழி அனைவருமே ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குறது. அப்படித்தான் முதல் இருந்தது இயங்குறது. அல்லது தங்களுடைய கட்சிகளில் இருந்து கொண்டே தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அல்லது தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைத்தால் தங்களுடைய கட்சிகளிலிருந்து தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ஆக இந்த கட்சிகள் ஒன்றிணையாமல் உள்ளூராட்சி சபைகளில் எதுவுமே நடக்க போகிறதில்லை என்றுதான் இதன் முடிவாக அமைகின்றது. ஆகவே தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டில் உள்ளூராட்சி சபைகள் இயங்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் அவர்கள் தொடர்பான விடயப்பரப்பில் பேசுகின்ற பொழுது சுமந்திரன் அவர்களை விமர்சித்து முன்னாள் போராளி பசீர் காக்கா அண்ணா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, சுமந்திரன் அவர்களுடைய கையாளுகைக்கு உள்ளூராட்சி சபைகள் இப்போ கைப்பற்றப்பட்ட பிறகு சுமந்திரன் உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு சுமந்திரனுடைய கையாளுகைக்க இந்த தமிழரசு கட்சியை வைப்பது வந்து ஒரு தவறான நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜேவிபியினுடைய சட்டத்தரணி என்கின்ற விடயத்தையும் அதில் பசீர் காக்கா அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் கூட அது தொடர்பான விமர்சனத்தையும் சுமந்திரன் அவர்களும் முன்வைத்திருக்கின்றார். வந்து ஜனாதிபதி சட்டத்தண்ணி என்ற என்ன ஒரு தவறான விளங்கப்படுத்தல்களோடு ஒரு அரசியல் செய்யப்படுகின்றது. ஜனாதிபதி சட்டத்தண்ணி என்கிற அந்த பெயரை வைத்து கொண்டு என்ற பொருள்பட தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இப்போ பசீர் காக்கா அண்ணா அவர்கள் சொன்ன விமர்சன காணொலியை நான் அதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. நான் முத்துக்குமார் மனோகர், தமிழ் தேசிய உணர்வாளர். தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்று கூட்ட முன் நிபந்தனைகள் வேண்டாம். உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான நிலைமை தொடர்பான விடயத்தில் பதில் செயலாளர் சுமந்திரனை கையாள விடுவது எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்கு மாறான விளைவையே தரும் என்பதனை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக மத்திய குழுவினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக யாழ் மேயர் விடயம் கவனத்துக்குரியது. இதனை முன் நிபந்தனை போன்று வைப்பது ஏற்படுகிறதல்ல. சுமந்திரன் கட்சிக்குள் நுழைந்த காலத்தில் இருந்தே தமிழ் தேசிய உணர்வாளர்களை நோகடிக்கும் விதத்திலேயே செயற்பட்டு வந்துள்ளார். 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பின்னே மேயர் தொடர்பாக முடிவெடுப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முடிவெடுத்தனர். தமிழரசு கட்சி பணிமனையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முடிவை தட்டச்சை செய்து கொண்டிருக்கும் போது வெளியில் வந்த சுமந்திரன் ஊடகவியலாளர்களுடன் ஆனோல்ட் தான் மேயர் என அறிவித்தார். சில நிமிட நேரத்தில் அங்கே வந்த கட்சித் தலைவர், செயலாளர் ஆகிய இருவரிடமும் ஆனோல்ட் தான் மேயர் என்று சுமந்திரன் சொல்கிறாரே என கேட்டனர் ஊடகவியலாளர்கள். அவர்கள் இருவரும் அவ்வாறான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். குழம்பி போயிருந்த ஊடகவியலாளர்கள் மீண்டும் அங்கு வந்த சுமந்திரனிடம் கட்சித் தலைவர், செயலாளரின் கூற்றை சுட்டிக்காட்டினர். அதற்கு மிக அலட்சியமாக, அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், ஆனால் ஆனோல்ட் தான் மேயர் என எகத்தாளமாக குறிப்பிட்டார். கட்சியில் தலைவர், செயலாளர் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதே அவரது முடிவு. மாகாண சபையில் இறுதிப் போரில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்றும் இதற்கு சர்வதேச விசாரணையே வேண்டுமென்றும் முதலமைச்சர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். இது தற்போது ஜேவிபியின் சட்டத்தரணியாக விளங்கும் சுமந்திரனுக்கு சினமூட்டியது. முதல்வருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். சுமந்திரன் சார்பில் ஆனோல்ட் தான் மும்முரமாக இயங்கினார். பெரும்பான்மை உறுப்பினர்களின் வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்தை தற்போதைய கட்சித் தலைவர் CVK சிவஞானம் அவர்களே ஆளுநரிடம் கையளித்தார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பெருந்தலைவர் இரா சம்பந்தனிடம் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு தன்னிச்சையாக செயற்பட்டார் சுமந்திரன். தனது சார்பில் இத்தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு சன்மானமாகவே ஆனோல்ட் தான் மேயர் என முடிவெடுத்தார். பொது வேட்பாளர் விடயத்திலும் தன்னிச்சையாகவே முடிவெடுத்தார். யார் பொது வேட்பாளர்
என்று முடிவெடுக்க முன்னரே அவரை தோற்கடிப்பது என்று சுமந்திரன் தீர்மானித்தார். வழக்கை தொடங்குவதற்கு முன்னரே தீர்ப்பை எழுதும் நீதிபதியானார் அவர். 1000 விகாரிகளை அமைக்கும் உறுதியுடன் இருக்கும் சஜித் பிரேமதாசாவே அவரது தெரிவாக இருந்தது. பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மாவை செயற்பட்டார் என்பது வெளிப்படை. கட்சித் தலைவர் கிளிநொச்சியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார். பொது வேட்பாளரின் பணிமனைக்கு சென்று ஆசீர்வதித்தார். அப்படி இருந்தும் அண்மையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் இவர். யாழ் மேயர் பொது வேட்பாளர் விடயங்களில் தலைமையின் முடிவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துவிட்டு மத்திய குழு என்றொரு முலாம் பூசி தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானவர்களை கட்சியிலிருந்து துரத்துவதிலேயே இவர் அக்கறையாக உள்ளார். கட்சி தேர்தலில் தனக்கு எதிராக செயற்பட்டவர்களை நீக்கினால்தான் தான் தலைவராக முடியும் என நம்புகிறார். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கும் முயற்சி நடைபெற்ற போது தமிழரசு கட்சியினரை விட குறைவானவர்களே முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினர் இருந்தனர். எனினும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரையே முதல்வராக்க இரா சம்பந்தன் ஐயா முடிவெடுத்தார். பெரும்பான்மை தம்மிடம் உள்ளதென அவர் நினைக்கவில்லை. அவர் இன ஐக்கியத்தையே பெரிதாக நினைத்தார். அதேபோல தற்போதும் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து செயற்பட முடிவெடுவதற்கு முன்னிபந்தனை விதிப்பதை போன்று யாழ் மேயர் எந்த கட்சி என்று தானே முடிவெடுக்கிறார். ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று கூறுவார்கள். அந்த நிலையை உருவாக்கி சந்தி சிரிக்கும் நிலைமை உருவாகும் அபாயம் உள்ளது. எனவே இந்த அபாயத்தை தவிர்க்க சுமந்திரனை தவிர்த்து கட்சித் தலைவரை நேரடியாக கையாள்வதே சிறந்தது. அத்துடன் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கு விளக்கம் கோரும் கடிதத்தை மீளப்பெறுவது தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விடயமாக இருக்கும். எனவே தற்போது தமிழ் தேசிய கட்சிகளாக இனம் காணப்படுபவர்களிடம் பேசும்போது யார் மேயர் போன்ற விடயங்களை முன் நிபந்தனையாக வைக்காமல் கூடி கலந்தாலோசிப்பதே சிறந்தது. இம்முயற்சி கைகூடும் வரை சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும். மாகாண சபை போன்று குழப்பமான சூழ்நிலைகள் உள்ளூராட்சி சபைகளில் தோன்றுவதை தவிர்க்க இது ஒன்றே வழி என கருதுகிறேன். நன்றி.